வணக்கம் உறவுகளை, இது நங்குரம். நான் முருகேசன். இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள், சொந்தங்கள், உறவுகள் அனைவரும் உங்களுடைய காணொலியாக நினைத்து சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். டெல்லியில் காரில் குண்டுவெடிப்பு, 8 பேர் பலி. ஒரு டெல்லி உயர்மட்ட பாதுகாப்பில் இருக்கக்கூடிய இந்தியாவின் தலைநகரம். என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நம்ம ஏதாவது சொன்னால் நம்மளை டார்கெட் பண்ணுவாங்களோன்னு பயமாக தான் இருக்குது ஒரு பக்கத்து. இருந்தாலும் நம்ம சொல்கிறத சொல்லிடணும்ல. இந்தியாவின் தலைநகரம், உயர்மட்ட பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைநகரம். பார்லிமெண்ட் இருக்குது, அந்த மாநிலத்துக்கான சட்டமன்றம் இருக்கும், அதுக்கப்புறம் பிரதமர், அனைத்து தலைவரும் தங்கக்கூடிய வசிக்கக்கூடிய ஒரு ஊர். இந்தியாவினுடைய விஐபிகள் 150 கோடி மக்களினுடைய வாழ்வாதாரங்களை, தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய, நிர்ணயிக்கக்கூடிய, அவர்களை காப்பாற்றக்கூடிய, அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தலைமை பீடம் டெல்லி. இந்த டெல்லியில் காரில் குண்டு வெடித்து 8 பேர் பாதுகாப்பு, 8 பேர் இறந்து போயிட்டாங்க. அப்போ பாதுகாப்பு அப்படிங்கிறது எந்த லட்சணத்தில் இருக்குங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு, இந்தியாவின் தலைநகரில் இருக்கக்கூடிய ஒரு காரில் குண்டு வெடிக்குது அப்படின்னா அதை தீவிரவாதி செஞ்சாங்கன்னா, அப்படி தீவிரவாதி வந்தால் அந்த உயர்மட்ட பாதுகாப்பெல்லாம் தாண்டி தீவிரவாதி எப்படி வந்தான், இது எப்படி இதெல்லாம் எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அதாவது இந்திய மக்கள், இப்போ நம்ம திருச்சியில் வாழ்கிறோம், நம்ம லோக்கலில் இருக்கிறோம், தமிழ்நாட்டினுடைய தலைநகரில் கூட இருக்கிறோம், தமிழ்நாட்டினுடைய 4வது சிட்டியில் ஒன்றில் நம்ம வசிக்கிறோம். அப்போது டெல்லியில் இருக்கக்கூடிய உயர்மட்ட பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பாதுகாப்பு ஒரு நாட்டால் கொடுக்க முடியல அப்படின்னா, இந்தியாவின் 4வது மிகப்பெரிய வல்லரசு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கொடுக்க முடியல அப்படின்னா இந்த நாட்டில் இருக்கிற 150 கோடி மக்களினுடைய பாதுகாப்பு கேள்விக்குறி ஆகுமா ஆகாதா அப்படிங்கன்னு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கா இல்லையா? அது ஒன்று. இரண்டாவது, பீகாரில் தேர்தல் வேறு நடக்குது. பீகாரில் எலெக்ஷன் நடக்கும்போது அந்த மடை மாற்றுவதற்கு, அது திசை திருப்புவதற்கு எந்த ஒரு இன்சிடென்ட்டும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் படார்னு இது வெடிச்சிருக்குது. ரெண்டுக்கும் சேர்ந்து முடிச்சு போடுறது நம்ம வேலை இல்லை. நம்ம அந்தளவுக்கு நம்ம புத்திசாலியும் இல்லை, அறிவாளியும் இல்லை. நம்ம எதையும் விசாரித்து சொல்லலை, ஒரு அனுமானமாக சொல்கிறது தான். எல்லா இடத்துலையும் குண்டு வெடிக்குது, அந்த டயத்தில் குண்டு வெடிக்கும். அது உங்களுக்கே தெரியும், பார்க்குறவங்களுக்கே தெரியும். எந்தெந்த டயத்தில் எப்படிலாம் குண்டு வெடிக்குதுன்னு தெரியும். பகல்காம அதில் குண்டு வெடிச்சது, 30 பேர் செத்து போனது, துப்பாக்கிகளை சுட்டு போனது எப்படிங்கிறது இன்ன வரைக்கும் நமக்கு ஆதாரமாக தெரியப்படல. எப்படி தெரியப்படல அப்படின்னா, எப்படி நமக்கு தெரியப்படலை அப்படின்னா, இப்போ 250 கிலோமீட்டருங்கிறான் எல்லையிலேருந்து, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான எல்லையிலேருந்து 250 கிலோமீட்டர் பகல்காமுங்கிறான். அதாவது காஷ்மீர், இந்த ஜம்மு காஷ்மீர் உலகத்திலேயே அதிகமான பாதுகாப்பை கொண்ட ஒரு பகுதி. 8 இந்தியர்களில் ஒரு இந்தியன், 8 பேர்த்தில் ஒரு ஆள் இராணுவ வீரர் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ உயர்மட்ட பாதுகாப்பெல்லாம் தாண்டி எப்படா அந்த 10 பேர் உள்ளே வந்தாங்க, அந்த 4 பேர் உள்ளே வந்தாங்க, அந்த 3 பேர் எத்தனை பேர் வந்தாங்கன்னே தெரியல. ஆனால் சுட்டு கொண்டாங்க, போயிட்டாங்க. இப்போ வந்தாங்க, சுட்டாங்க, போயிட்டாங்க. அந்த 250 அந்த 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 250 கிலோமீட்டர் தாண்டி வர வழியில் எத்தனை பாதுகாப்பு இருக்கும், எத்தனை கேட் இருக்கும், எத்தனை செக் போஸ்ட் இருக்கும், எவ்வளோ பேர் இராணுவ வீரர்கள் கேள்வி கேட்பாங்க, விசாரிப்பாங்க, மடக்குவாங்க, செக் பண்ணுவாங்க. இதையெல்லாம் தாண்டி துப்பாக்கியோட ரவைகளோட எப்படி உள்ளே வந்தாங்க, என்ன மாதிரி பண்ணாங்க, அது ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் சுட்டுட்டு கொண்டுவிட்டு, இதுக்கப்புறம் இங்கே 30 பேர்த்தை கொண்டுவிட்டு எப்படி போனாங்க அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. அப்புறம் இந்திய ராணுவம் போய் பொறுத்து கொடுக்குதுல, அதுக்கப்புறம் போய் அந்த தீவிரவாதிகள்லாம் சுட்டு கொண்டுட்டோம் அப்படிங்குது. தீவிரவாதிகள் முகாம்களை அழிச்சாங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தீவிரவாதிகளே சுட்டு கொண்டுட்டாங்க. எத்தனை தீவிரவாதிகள் சுட்டு கொண்டாங்க? ஆனால் அந்த தீவிரவாதிகள் அந்த தீவிரவாதிகளோட முகம், புகைப்படம் எல்லாமே இருக்குது. எல்லாம் இருந்தும் கண்டுபிடிக்க முடியல. சுட்டுட்டேன்னு சொல்லுது அரசு, ஆனால் சுட்டதுக்கான ஆதாரம், அந்த பாடி எங்கே தெரியல. நீ உயிரோடல பிடிக்கணும், உயிரோடல பிடிச்சலாம் அவன் விசாரித்து தண்டனை கொடுக்கணும். ஏன்டா கொண்டேன் என் மக்கள்னு சொல்லி தண்டனை கொடுக்கணும். அதெல்லாம் இல்லை. சரி, ஏதோ ஒன்று எதுக்கோ ஒன்றுக்கு நம்ம மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கு முடிச்சு போகிறது நம்ம வேலை இல்லைன்னு வைங்களேன், அது நம்ம வேலை இல்லை. ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். சரி, அது என்ன, அது முடிஞ்சு போன கதை, அது ஏன் பேசுவானே. பீகார் தேர்தலுக்கு வருவோம். பீகார் தேர்தலில் உலகத்திலேயே ஒரு மானங்கட்ட தேர்தல் நடக்குதுன்னா அது நம்ம பீகார் தான். உலகத்திலே ஒரு மானங்கட்ட தேர்தல் நடக்குதுன்னா அது பீகார் தான். முதல்ல மானங்கட்ட தேர்தலாம் எங்கே நடக்கும் அப்படின்னா இந்தியாவில் தான் நடக்கும்.
உலக நாடுகள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா இந்தியா வந்து ஒரு மாபெரும் ஜனநாயக நாடு அப்படின்னு நினச்சிட்டு இந்தியா வந்து எவ்வளோ கேடுகட்ட கேவலமான மானங்கட்ட ஜனநாயக நாடு அப்படிங்கிறது இந்தியாவில் வசிக்கிற நமக்கு தான் தெரியுது. 25 லட்சம் ஓட்டு கள்ள ஓட்டு போட்டு தான் இதில் ஜெயிச்சிருக்காங்க, எதில் ஜெயிச்சிருக்காங்க ஹரியானாவில் அப்படின்னு பத்திரிகையில் கிளின்னு கிழிக்கிறாங்க. இந்து நாளேடு சொல்லுதான், எல்லாம் சொல்கிறாங்க, நம்ம காணொலி பூரா வருது. ஒரு கவர்மெண்ட்டு, ஒரு அதிகாரமிக்க ஒரு வலிமையான ஒரு நாட்டினுடைய தலைவன் தன்னுடைய நாட்டை தன்னுடைய நிர்வாகத்தை நடத்துவதற்கு போலியாக போய் ஓட்டை வாங்கி போய் உட்கார்ந்துருந்தா அந்த போலியான கவர்மெண்ட் எப்படி நடக்கும்? ஒரு கேள்வி வருது இல்லைங்க. ஒரு நாட்டினுடைய தலைவன் மிக வலிமையானவனாக இருக்க வேண்டும். அதிக மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாட்டில், உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் ஒரு நாட்டினுடைய தலைவன் வந்து அமர்கிறான், தலைமை பதவியில் அமர்கிறான்னா அவ்வளோ எவ்வளோ வலிமையோடு வந்து உட்காரணும், எத்தனை மக்களுடைய அதீத சப்போர்ட்டோடு வந்து உட்காரணும். ஆனால் எந்த விதமான சப்போர்ட்டுமே இல்லாமல் அவன் தொகுதியிலேயே அவன் தோற்று மற்ற தொகுதியிலையும் கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சு எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது தொகுதி ஓட்டில், பிரதமரோட தொகுதி ஓட்டில் நிப்பாட்டி வச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நிப்பாட்டி வச்சு அதுக்கப்புறம் என்றாங்க இதுக்கு என்ன ரிசல்ட் சொல்கிறாங்க. காரணம் என்ன? தோற்று போயிட்டோங்கிறது அவங்க எல்லாம் எலெக்ஷன் கமிஷன் என்றவங்க தெரிஞ்சு போச்சு, தோற்று போயிட்டாரு அப்படின்னு. அது ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், எது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு அதெல்லாம் ஜெயிக்க வச்சு அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணி என்னத்தை ஒரு கேடு கேட்டால் இதெல்லாம் பேசுனா உடனே ஆன்டி இண்டியன்றாங்க. உடனே ஆன்டி இண்டியன். இந்தியாவுக்கு எதிரான செயல்களை செய்வது பூரா இந்த குரூப்பு தான் செய்வாங்க. ஆனால் உடனே ஆன்டி இண்டியன் சொல்லிடுவாங்க. இப்போ பிரதமர் பதவி பிரதமர் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார்? கரெக்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாரா? ஒரு நியாயமாக தேர்ந்தெடுத்து பிரதமர் ஆகிட்டாரா? அவர் உண்மையிலே வென்றாரா தேர்தலில் அப்படிங்கிற கேள்வி வருதில்ல நமக்கு. அப்போ நம்மளை ஆளக்கூடிய பிரதமர் நம்ம இது நம்ம நாடு, நம்ம ஒரு தேசபக்தன், நம்ம இந்த நாட்டினுடைய குடிமகன், நம்ம இந்த நாட்டை உளமாற நேசிக்கிறோம். அந்த உளமாற நேசிக்கக்கூடிய ஒரு இந்தியனுக்கு தன்னுடைய நாட்டினுடைய தலைவன் ஒரு நல்ல தலைவனாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்காதா? ஒரு நேர்மையான தலைவனாக இருக்கணும்னு ஆசை இருக்காதா? ஒரு உண்மையான தலைவனாக இருக்கணும்னு ஆசை இருக்காதா? வலிமையான தலைவனாக இருக்கணும்னு ஆசை இருக்காதா? சாதாரண குடிமகனுக்கு இருக்கானுங்க, சாதாரண ஒரு பிச்சைக்காரனு கூட இருக்குங்க. நான் தாங்க பிச்சைக்காரன், ஆனால் என்னுடைய நாட்டின் தலைவன் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு 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 கட்ஸ் வேணாமா? இல்லையே, கட்ஸ் இல்லையே, எல்லாம் போயிருச்சே. 25 லட்சம் போதும், 25 லட்சம் ஓட்டு போட்டுமே, கள்ள ஓட்டு போட்டால் போதுமே, இல்லாத ஓட்டு போட்டால் போதுமே. அந்த ஓட்டு பூரா அந்த ஒரு மாநிலத்தினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய, தேர்தல் முடிவுகளை மாற்றக்கூடிய அளவுக்கு வல்லமை வாய்ந்தது அல்லவா? 25 லட்சம் ஓட்டுன்னா ஒரு ஓட்டா 2 ஓட்டாங்க, 25 லட்சம். யோசிச்சு பாருங்க. அப்போது ஒரு நாட்டினுடைய தலைவன் தன்னுடைய பதவியில் இருக்கும் பொழுதே, தன்னுடைய பதவியில் வருவதற்கே இந்த தில்லாலங்கடி வேலையை பார்த்து பதவிக்கு வந்தால், பதவி வந்ததுக்கப்புறம் எவ்வளோ தில்லாலங்கடி வேலைகள் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதில்லை. பீகார் தேர்தலில் என்னென்ன பண்ணுறாங்க பிஜேபிக்காரங்க? கலி ஊற்றுறாங்க, மக்களை திட்டுறாங்க. எங்களுக்கு ஓட்டு போடலன்னா உங்களை மேலே புல்டோசரை ஏற்றுவோம், உங்களை வந்து வெளியே வர விடாதீங்க, அவங்க ஓட்டு போடாதவங்கள வெளியே வர விடாதீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. நம்ம ஏதாவது ஒன்று கேள்வி கேட்டால் அப்படின்னா உடனே ஆன்டி இண்டியனுங்கிறாங்க. நிதின் கட்கரின்னு ஒரு அமைச்சர் சொல்கிறாருங்க. நிதின் கட்கரின்னு சாலை போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் முதல்ல. இப்போ ஏன் அந்த சாலை போக்குவரத்து துறையில் தான் இருக்கார் போல இருக்குது. எந்த துறையில் இருக்காருன்னு தெரியல. அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்கன்னா நம்ம காணொலிகளை பார்க்குறோம். நீங்கள் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்டால் பீகாரினுடைய சாலைகளை நாங்கள் அமெரிக்க சாலைகளினுடைய தரத்துக்கு உயர்த்துவோம் அப்படின்னா, அடா படுபாவிகளா, இப்படியாரா ஸ்டேட்மெண்ட் கொடுப்பீங்க? மக்களை எவ்வளவு கேடுகட்ட கேவலமான முட்டாளாக நினச்சிருந்தா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தில் பேச முடியும்? நம்மளே யோசிச்சு பார்ப்போங்க. ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் கிட்டத்தட்ட 10 வருஷமாக இருக்குங்க. டபுள் இன்ஜின் சர்க்கார் 10 வருஷம் இருக்குது. 10 வருஷமாக அதுக்கு முன்னாடியே நிதிஷ்குமார் தான் ஆண்டிருக்காரு. அதுக்கு முன்னாடியே 10 வருஷத்துக்கு முன்னாடியே நிதிஷ்குமார் தான் ஆண்டிருக்காரு. அப்போ அவன் வந்து சிங்கிள் இன்ஜின் சர்க்கார்னு வச்சுக்குவோம். இப்போ டபுள் இன்ஜின் சர்க்கார் 10 வருஷமாக அதே வச்சு பேசுவோம். இந்த 10 வருஷத்தில் இது நீங்கள் தானே ஆள்றீங்க, டபுள் இன்ஜின் சர்க்கார் தானே ஆள்றீங்க. ரோடு போட முடியலையா உங்களால்? அமெரிக்க தரத்துக்கு நிகரான ரோடை முதலே போட்டிருக்கலாம்ல. ஏன் பிரச்சாரத்தில் வந்து இந்த கேடுகட்ட கேவலமான பேச்செல்லாம் பேசுகிறீங்க? எங்களுக்கு இனிமேல் நீங்கள் ஓட்டு போட்டால் 2025 நாங்கள் ஜெயித்தோம் அப்படின்னா அமெரிக்காவுக்கு நிகரான சாலைகளை நாங்கள் போடுவோம். ஏன் இப்போ ஜெயிச்சு இப்போ ஆட்சியில் இருக்குது நீங்கள் இல்லையா? எதிர்கட்சி ஆட்சியில் இருக்குது. ஏன்னா ஒரு நியாயம் வேணாமாடா?
இல்லை மக்களை எவ்வளவு கேளப்பயிர்களாக நினச்சிக்கிட்டு ஆள்றாங்க பாருங்கள் ஒன்றியத்தில். எவ்வளவு கேவலமாக நினைக்கிறாங்க மக்களை. ஒன்றுமே தெரியாத முட்டாள். இவங்க என்னமோ பெரிய பெரிய புத்திசாலி மாதிரி படித்து விட்டு என்னமோ 7வது அறிவு உள்ளே வச்சுருக்கிற மாதிரி, இங்கே பீகாரில் வாழ்கிறவனுங்க பூரா 4வது அறிவு கூட இல்லாத மாதிரி எவ்வளவு கேடுகட்ட கேவலமான பேச்செல்லாம் பேசுகிறாங்க. பீகார் மக்களை துன்புறுத்துகிறார்கள் அப்படின்னு போய் ஒரு தலைவன், நாட்டினுடைய தலைவன் பேசுகிறான். எவ்வளவு பிரிவினைவாதி அந்த 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 பிரிவினைவாத பேச்சு இது. எவ்வளவு காழ்ப்புணர்ச்சி தமிழ்நாட்டு மேலே. தமிழ்நாட்டுக்கு வந்த அகர்ரா முதர்ரா எருத்தல்லாம் இன்னும் இது திருக்குறளில் பேசுகிறது. இல்லை ஒரு எலெக்ஷன் வந்து எவ்வளோ நேர்மையாக நடக்கணுங்க. அவ்வளவு டூப்ளிகேட், அவ்வளவு பொய். ஒருத்தன் பேரில் ஒரு வெளிநாட்டு பொண்ணு பேரில் கிட்டத்தட்ட 30 ஓட்டு போட்டு வச்சுருக்காங்க. எத்தனை ஓட்டு எலெக்ஷனில், எத்தனை ஓட்டரா போட்டு ஏமாத்துறது. ஒரு எம்பி என்னென்னா டெல்லி ஒருத்தன் எம்பி ஒரு ஓட்டு போடுறான், அவன் ஊரில் வந்து ஒரு ஓட்டு போடுறான். எம்பியாக தேர்ந்தெடுத்து டெல்லிக்கு போயிருக்கான், ஓட்டு அவன் ஊரில் இருக்குது. எப்பட்றா போய் அங்கே போய் ஓட்டு போட்டோன்னா அதுக்கெல்லாம் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது என்ன நாடு, இது என்ன மாதிரியான நாடு அப்படின்னா, எங்கே தான் நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னா ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குதோ. மக்களை மிரட்டுறான், எங்களுக்கு ஓட்டு போடலன்னா நாங்கள் உங்களை என்ன பண்ணுவோன்னே தெரியாது, அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை மிரட்டுகிறார்கள். அப்படின்னா அந்த நாடு வந்து எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம இந்த குண்டு வெடிப்பையும் இதையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணுன்னு நான் சொல்ல வரல. அது வேறையாக இருக்கலாம், இது வேறையாக இருக்கலாம். ஆனால் ஏன் இந்த சமயத்தில் நடக்கணும், இவ்வளோ நாள் கழிச்சு இந்த சமயத்தில் நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குல்ல. மக்களை நம்ம தான் சிந்திக்கணும். நம்ம ஒரு 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 அதிபயங்கரமான ஒரு ஆபத்தான காலகட்டத்தில் இந்த நாடு மாட்டிக்கிட்டு இருக்குது. மக்கள் சிந்தித்து நல்ல முடிவு எடுக்கணும். மற்றொரு காணியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.